அருள் தந்து காக்கின்ற பரந்தாமணி. பண்ருட்டி வட்டம் திருப்புலவதிகை என்று சொல்லும்படியான திருவித கஷேத்திரத்தில் இருந்திருக்கும்படியான ஸ்ரீ சரணாராயண பெருமாளுடைய கஷேத்திரம். இந்த கஷேத்திரம் பல்லவருடைய கஷேத்திரம். இந்த திரிபுர சம்ஹாரண காலம் ராமாயணத்துக்கு முற்பட்ட காலம். சிவபெருமானுக்கு சரம் தந்ததனாலே இவருக்கு சரம் தந்த நாராயணன் திருநாமம். ஒரே தாயா ஸ்ரீதேவி மார்க்கண்டருடைய புத்திரியை அவதாரம் பண்ணி இங்க திருக்கல்யாண குளத்தோருக்கு சிறப்பு. அடுத்தபடியாக இந்த எம்பெருமானுக்கு 106 வைஷ்ணவ திவிதேசங்களிலேயே நரசிம்மர் கிடந்த குளத்தில் கிடையாது. இந்த இந்தியாவிலே இந்த ஒரு இடத்தில் தான் கிடந்த குளத்தில் நரசிம்மர். இரண்டாவதாக இங்கு 1972 அமாவாசையிலே பெருமாள் சேவை ரொம்ப பிரசித்தம். அவர் பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம், பிரார்த்தனைகள், கல்யாணம், கார்த்திகை விசேஷமான பிரார்த்தனைகளை அங்கப்பிரதட்சணம் செய்து பூர்த்தி பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணக்கூடிய வருஷ அமாவாசைகளிலே இந்த ஆணி அமாவாசை ரொம்ப சிறப்பானது. அதுல ஆணி அமாவாசையிலேயே பெரிய பெருமாள் சரணாராயணுக்கு தன்வந்திரியாக அலங்காரம் செய்கின்றோம். அந்த தன்வந்திரி அலங்காரம் என்று சொல்லும்போது ஔஷதம் ஜான்யோதோயம் வைத்தியோ நாராயணோ அறின்னு சொல்லும்படியான 90 மூலிகைகளை பஸ்மமாக்கி அதனுடைய முதல் நாள் ராத்திரி உட்கார்ந்து 3 பட்டாச்சார்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்தகலாஸ்தாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணுவே என்ற மந்திரத்தினாலேயும் மூல மந்திரத்தினால் ஜபம் செய்து அன்றைய தினம் பக்தர்களுக்கு நாம் அளிக்கிறோம். இந்த சிறப்பா கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக இந்த ஆணி அமாவாசையில் எம்பெருமான் தன்வந்திரியை சேவை சாதித்து இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் பக்த கோடிகள் எல்லாம் அனுகிரகம் செய்து பிரசித்தமாக நடைபெறுகிறது. ஆகவே பக்த கோடிகள் திரளாக வந்திருந்து நல்ல பிரார்த்தனைகளால் செய்து அநேக விதமான லோகக்ஷேமார்த்தமாக நடக்க வேண்டும் என்பதான ஸ்ரீ சரணாராயண சுவாமியை பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஜெய்